எங்கள் வீட்டில் ஞாபகம் இருக்கு, மாமா சொல்லுவார், ஒரு நாள் சோறு சிந்திருச்சு, கீழே உட்காந்து சாப்பிடும்போது சோறு சிந்திருச்சு. கீழே உட்காந்து வரிசையாக உட்காந்து சாப்பிடுவோம், எடுக்கும்போது சோறு சிந்திரிச்சோடனே அதை என்ன செய்யறதுன்னு தெரில. நம்ம வேற படிக்கிறோமா, கீழே விழுந்தால் அது ஆய்பொருள் எடுக்கக்கூடாது, அதில் டோஸ்ட் இருக்குது, ஜேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதனால் அதை ஒரு அவலட்சணமாக அப்படி பார்த்துட்டு இருக்கிற தன்மை இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவர் கேட்டார், டே இந்த ஒரு பருக்கை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு தெரியுமா, தூரப்பட்டிருக்கிய. எங்கேயோ ஒரு விவசாயி தன்னுடைய மனைவியோடைய நகையை அடகு வச்சு அவர் நாத்தங்கால் போட்டு குடும்பத்தோடு போய் பயிர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச விஷயத்தை விற்க முடியாமல் திணறி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குறைந்த விலையில் விற்று அவரும் கண்ணீரோடு இருந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு மண்டிக்கு போய் மண்டியிலிருந்து ஒரு கடைக்கு கடையிலிருந்து ஒன்று வீட்டுக்கு வீட்டில் உங்கள் அம்மா அதை அத்தனை பயணம் செய்து வந்த ஒரு பருக்கையை நீ இப்படி அலட்சியமாக தூர போடுறிய, இது சரியா? இந்த கேள்வி எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. நாம் அந்த மாதிரி ஒரு பேச்சு என்னைக்காவது நம்ம வீட்டில் பண்ணுறோமா? நாம தூர போடக்கூடிய ஒரு பொருள்ல எத்தனை பேர் பட்டினியோடு குழந்தைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா அமெரிக்காவினுடைய ஒரு நாள் இரவு விருந்தில் தூர போடக்கூடிய உணவினுடைய எடை 220 மில்லியன் டன். 23 சப் சஹாரா நாடுகள், அதாவது சஹாரா பாலைவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல 23 நாடுகளின் ஒரு வருட தேவை அந்த உணவு தான். ஒரு நாள் அவன் தூர எறிகிற உணவு. இப்போ இந்த ஊரில் உணவு பற்றாக்குறைங்கிறது என்ன? மனிதனே பற்றாக்குறை இருக்கீங்க. மனுஷனை மதிக்கிற பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் அத்தனை பேரும் அரசியல், நாடு, எல்லை, மதம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு ஒருத்தனை பட்டினியா வைத்து இன்னொருத்தன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்ப நம்ம இந்த விஷயங்களை சிறு குழந்தை முதலே நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட ஒரு மனிதனை முழுமையாக வளர்க்க வேண்டும் என்றால் சமூகம் சார்ந்த விஷயம், சூழல் சார்ந்த விஷயம், மரபு சார்ந்த விஷயம், அத்தனை விஷயத்தையும் அவன் நவீனத்தோடு சேர்த்து வாழ்க்கையில கடத்தி கொண்டு வந்தால் தான் அவன் வாழ்க்கையினுடைய முழுமையான ஒரு மனிதனாக வெளியே வருவான். வெறும் சோத்தை தின்னு வெறும் உணவை தின்னு அவன் மட்டும் கட்டுமஸ்தா வரணும், உணவு நோயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சுயநல சிந்தனையில வளர்த்து பிரயோஜனம் இல்லை. அத்தனைக்குள்ளேயும் உணர்வுகளை நாம் கொடுத்துக்கிட்டே வரணும்.